ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம சொரக்காய் சேர்த்து மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட் அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை நல்லா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் தோசை கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம தட்டைப்பயிரை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் குக்கரில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மெசரிங் கப்பில் கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவு இருக்குது. இப்போ இது கூடவே 2-3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5-6 விசில் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இதை வேகிற டைமில் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா பொருளை எல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது 6 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு நீங்கள் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, பெரிய சைஸில் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துடுங்க. ஸோ தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருள்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை, தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு நல்லா 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாவுக்கு அரைக்கிற போதே அதில் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சுரைக்காயை பாருங்கள் இது மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். பிஞ்சு சுரைக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் விதையெல்லாம் நீக்க வேண்டியது இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுவே முத்துன சுரைக்காயாக இருந்துச்சுன்னா விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ காயை உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு இது மாதிரி நம்ம சுரைக்காய் தான் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காய் ஒரு 5 நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. மசாலா காயோடு சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா காய் ஓரளவுக்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். காய் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த மசாலா ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதே மாதிரி மசாலாவுடைய பச்சை வாசனை போய் குழம்புமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ காய் இந்த மாதிரி நல்லா குழைவாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ள சேர்த்துடலாம்.
ஸோ புளிக்கரைசல் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்கக்கூடாது. குழம்பு வந்து புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்துடலாம். ஸோ தட்டைப்பயிரை நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. ஒரு 5-6 விசில் வேக விட்டீங்க அப்படின்னாலே இந்தளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்துடும். இப்போ தட்டைப்பயிரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். குழம்போட ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்து திக்கானதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டைப்பயிறு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் தோசை கூட தொட்டுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டைப்பயிறு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட சாதத்தோட வச்ச கூட கொஞ்சமாக அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.